அருண் விஜய் சார் மிரட்டி விட்டீங்க போங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒருத்தவனை நல்லவன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சு அவனோட உண்மையான முகத்தை ரிவீல் பண்ணுவாங்க. எப்பா 2025ல ரிலீஸ் ஆன ரெட்டத்தலை இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ அருண் விஜயும் ஹீரோயின் சித்தி இட்னானியும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பெரியவங்களானதும் ஹீரோயின்ட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின், நான் ஆசைப்படுற வாழ்க்கையே வேற, நான் ரிச்சா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அத உன்னால கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே டயத்துலதான் ஹீரோ உபேந்திரா அப்படின்னு ஒருத்தவனை பாக்குறாரு. அச்சசலா ஹீரோவும் உபேந்திராவும் ஒரே மாதிரியே இருக்காங்க. உபேந்திரா மிகப்பெரிய பணக்காரர். கடைசியில உபேந்திரனால ஹீரோவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, கடைசியில ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் யூசுவலான படங்கள் மாதிரி பழிவாங்கிற ஜேனர்ல இருந்தாலும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்துல நிறையவே இருக்குங்க. குறிப்பா சொல்லணும்னா ஹீரோயின் ஹீரோட்ட கிளைமேக்ஸ்ல ஒன்ன சொல்லுவாங்கங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க, ஏமா நீலாம் ஒரு மனுஷியாமா, உனக்கு ஈவு இறக்கமே இல்லையா அப்படின்னு நீங்க கண்டிப்பா அவளை திட்டுவீங்க. இந்த படம் ஒரு தரமான ஆக்ஷன் த்ரில்லர் படங்க. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த மாதிரி மூவி அப்டேட்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிருங்க.